இன்னைக்கு உங்களை யாராவது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்களா? இல்லை நீங்கள் யார்கிட்டயாவது கேட்டீங்களா? இந்த தோசை கூட உங்ககிட்ட பேசணுன்னு தான் ட்ரை பண்ணுது. பார்த்தீங்களா, மாவு ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபீலிங்ஸும் சம்டைம்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் அப்படியே இருந்துருவோம். இந்த தோசை மாதிரி நமக்கும் ஒகேஷ்னலி கொஞ்சம் ஹீட் வேணும், கொஞ்சம் கேர் வேணும். அப்போ தான் நம்ம லைஃப்பும் கொஞ்சம் சாஃப்டாக கிறிஸ்பாக ஆகும். இதுதான் ட்விஸ்ட். ஒரு சிம்பிள் தோசாக்கு ஃப்ளேவர் கொடுக்கறது இந்த பள்ளிக்காரம் மாதிரி. ஒரு சிம்பிள் "நீ ஓகேயா?" அப்படின்னு கேட்குற கேள்வி யாரோட நாளுமே சேஞ்ச் பண்ணிடும். சில நேரம் நமக்கு அட்வைஸ் வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ஆள் கேட்க வேணும். இன்டரப்ட் பண்ணாமல், ஜட்ஜ் பண்ணாமல், ஜஸ்ட் கேட்டுட்டு இருந்தால் போதும். உண்மையை சொல்லணுன்னா, ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களும் ஹாப்பியாக தெரிகிறவங்களும் எல்லாருமே கொஞ்சம் டயர்ட் தான். ஸோ இன்னைக்கு இந்த தோசை சாப்பிட்ற நேரத்தில் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. "ஹே, எப்படி இருக்க?" அப்படின்னு. யாருக்கு தெரியும், உங்களோட ஒரு கேள்வி யாராவது ஒருத்தருக்கு இந்த தோசை மாதிரி கொஞ்சம் வார்ம்த், கொஞ்சம் கம்ஃபர்ட் கொடுக்கும். இது தான், வேற என்ன வேணும்? இந்த பள்ளிக்காரம் தோசை ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இதை நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா "ஹவ் யூ லைக் இட்" அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.